சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். அதனால அவன் ஃப்ரெண்டு கணேசன் வந்து ஒரு யோசனை தரா, உங்க அம்மாவுக்கு நீ கடிதம் எழுத, நீ எழுதுனா அவங்களுக்கு போய் சேர்ந்துரும், ஆனா என்கிட்ட காசு இல்லையே, நான் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கான். உங்க மாமா தான் உனக்கு ஒரு தினமும் வாரம் வாரம் ஒரு 20 பைசா தருவார்ல, அதை வச்சு நீ வந்து அவங்களுக்கு கடிதம் போட, ஆனா எங்க அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லையே, நான் என்ன பண்றதோ, சரி உங்க ஊர்ல யாருன்னா படிப்பறிவு இருக்கவங்க கிட்ட கொடுத்து படிக்க வைக்க சொல்லு, நல்ல யோசனை தான் அப்படின்றான். அவன் அப்பத்துல இருந்து வாரம் வாரம் அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் போடுவான். அந்த கடிதத்துல கீழே ஒரு பூ வரைவானா. அந்த பூ எதுக்கு வரைவானா, அவங்க அம்மா வந்து அவங்க பூ வரைய சின்ன வயசுல கத்து கொடுத்தாங்களாம். அதனால அந்த பூவை 3 பூ வரைஞ்சி அதை டெக்கரேட் பண்ணி அவங்க அம்மாவுக்கு கொடுத்து அனுப்புவானா. இப்படியே போவ அந்த தபால் பெட்டி கிட்ட போய் ஒரு நாள், உன் தலைய மனுஷங்க தலை மாதிரி இல்ல, நீ ஏன் வாயை திறந்துட்டே இருக்க, தூங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க. தபால் பெட்டி யோசிக்குது, நம்ம கிட்ட யாரும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதே இல்லையே, இவனா வித்தியாசமா கேட்கறான்னு சொல்லிட்டு அது திருப்பி பதில் சொல்லுது, நான் வந்து மனுஷங்க மாதிரிலாம் இல்ல, நான் வந்து தகவல் பரிமாற்றத்துக்கு தான் என்னை யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து என்னை வந்து நான் ஏன் வாயை திறந்துட்டே இருக்கேன்னா நீங்க உள்ள போடணும்ல செய்திகள், அதனால வந்து நான் வாயை திறந்துட்டே இருக்கேன், யாருன்னா திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தூங்காம இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. தபால் பெட்டி பேசின உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, நான் பேசாது சும்மா பேசலான்னு போனா இது பேசிடுச்சே அப்படின்னு. அப்படியே அவங்க 2 நாள் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. தினமும் போய் அதுகிட்ட போய் பேசிட்டு வருவான். அது வந்து தலைவை நல்லாவே இல்லை, நான் உனக்கு ஒரு தொப்பி செஞ்சு எடுத்துன்னு வந்து உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு. ஓகே நீ எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லுது தபால் பெட்டி. அவன் வந்து ஒரு நாள் அப்படியே அந்த தொப்பி செஞ்சு எடுத்துன்னு போகும்போது அங்க ஒரு ஆளு யாருன்னா வராங்களா போறாங்களான்னு நின்று பார்த்துட்டு இருக்காரு. இவரு ஏன் இந்த மாதிரி பாக்குறாரு அப்படின்னு போய் அவர்கிட்ட கேட்டு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க ஏன் இங்க நின்றுட்டுருக்கீங்கன்னு கேட்டா அவர் வந்து ஒரு கடிதம் எடுத்து நின்றுட்டு இருக்காரு. நான் கடிதம் போடுறதுக்கு வந்தேன். சரி அப்ப போட்டு போங்க அப்படின்னுறான். இது வந்து மொட்டை கடிதம், நான் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியாம இருந்திருக்கேன். மொட்டையா, கடிதத்துக்கு எப்படி மொட்டை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும் போது, கடிதத்துக்கு மொட்டைலாம் அடிக்க மாட்டாங்க, கடிதத்துக்கு மொட்டை அடிக்க மாட்டாங்க, பேரே இல்லாத கடிதம்னா மொட்டை கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அப்ப நீங்க உங்க பேர் நீங்க தானே எழுதுறீங்க, நீங்க தான் போட்டு போனோம். இல்லடா இது பெரியவங்களுக்கு மட்டும் தான் புரியும், உனக்கு எதுவும் புரியாது, இது ஒரு புகார் கடிதம் அப்படின்னு. புகார் கடிதமா, யார் மேல புகாரு, நம்ம ஊரு தாசில்தார் மேலதான் புகாரு. ஓஹோ, அப்பனா நீங்க இத வந்து தபால் பெட்டி உள்ள போறது இல்ல, குப்பை தொட்டியில போறது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அந்த ஆள் வந்து போயிடுறாரு. அப்புறம் தபால் பெட்டியில இருந்து ஒரு சத்தம் வருது, சபாஷ் சபாஷ், அவன் எல்லாரும் மேலேயும் போய் புகார் கொடுக்குறாங்க, நீ நல்ல வேலை பண்ணி அவனை அனுப்பிச்சு வச்சுட்ட அப்படின்னு தபால் பெட்டி. உனக்கு ஒரு பரிசு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு தங்கமுத்து சொன்னா, என்ன பரிசு அப்படின்னு கேட்கும் போது அது வந்து ஒரு பேப்பர்லயே ஒரு தொப்பி செஞ்சு எடுத்துன்னு வந்து அவன் போட்டுக்கிறான். எதுக்கியா தொப்பியை செஞ்சு எடுத்துன்னு வந்தியா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அது வாங்கி அதை போட்டுருது. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கணேசனை படத்துல வச்சு கையில வச்சிட்டு இருக்கான். அந்த படத்தை பார்த்த உடனே, ஓ நல்லா இருக்கே, யாருக்கு எடுத்துன்னு போறேன்னு கேட்டா என் ஃப்ரெண்டு கணேசனுக்கு எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லிடு. சரி இவளுக்கு தத்ரூபமா அவனை வரைஞ்சிருக்கேன், என்னையும் ஒரு படம் வரைஞ்சி கொடு அப்படின்னு. கண்டிப்பா வரைஞ்சி தரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அத்தையும் மாமாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, வாடா வா அப்படின்னு அவங்க அத்தை கூப்பிடுறாங்க. ஏன் அத்தை என்ன ஆச்சுன்னு கேட்டா, என்னை ஊர்ல இருந்து இப்பதான் காமாட்சி வந்துட்டு போனா, அவ வந்து என்னை பத்தி தப்பு தப்பா லெட்டர் எழுதுற நீ அப்படின்லாம் சொல்லிட்டு போனா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் சோத்தியே துண்ணுட்டு என்னையே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருக்காங்க. மாமா வந்து இனிமேட்டு பண்ண மாட்டான், அவனை கொஞ்சம் கண்டிச்சு வை, வேணா விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே அத்தை வந்து சைலண்டா போயிடுறாங்க. அதனால வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றாங்க அத்தை. அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துறாங்க, அம்மா கடிதம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ அதை போய் தபால் கட்டிக்கிட்ட சொல்லும் போது, உங்க அம்மாவுக்கு தானே கடிதம் எழுதக்கூடாதுன்னாங்க, நீ வானத்துக்கு நட்சத்திர
எழுதுறதுக்கு சூரியனுக்குலாம் கடிதம் எழுது. அது வந்து எப்படி கடிதம் எழுதுறது? நீ பேப்பர்ல எழுதி அதை ராக்கெட் மாதிரி பறந்து விட்டனா அது போய் அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும். நீ அதை வச்சு அவங்க கூட தொடர்பு பண்ணி பேசலாம். நல்ல ஐடியாவே இருக்கே. சரி, உனக்கு மனசுல நினைக்கும் போது எதுனா ஒரு கலர் ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்டிருக்கு தபால் பெட்டி. எனக்கு எப்பவுமே பழைய விஷயத்துல நினைச்சா வர ஒரே நேரம் கருப்பு தான். ஏன்னா என்னுடைய பழைய விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா எங்க அப்பா வந்து நான் 2 வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாரு. அதனால நான் வந்து என்னுடைய பழைய விஷயத்துல நினைச்சு பார்த்தா எனக்கு பிடிக்காது. சரி, உனக்கு ஏன் நீ இந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்ட? எனக்கு வந்து என் பழைய விஷயத்துல ஞாபகம் பார்த்தா ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. அப்போ ஞாபகம் வர கலர் வந்து பச்சை. ஆனா வந்து இப்போ அவன் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவன் வந்து தபால் பெட்டி சொல்லுது, எனக்கு சில கதைலாம் ஞாபகம் வந்திருக்கு. மனுஷங்களை லெட்டர் எழுதத்துல மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாது. எப்படின்னா அவன் பொண்டாட்டி கடிதம் வந்த உடனே எழுதாம கேச்சு போற ஞானதுரன், அப்புறம் தனக்குத்தானே கடிதம் எழுதுற கணபதி, மற்றவங்களுக்கு பொய்யா எழுதி தர ஐயப்ப, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்படியே நினைச்சு பார்க்கவே அது ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா இது, நம்ம கிட்ட இப்படிலாம் ஒரு பிராணி பேசுதா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அதோட அது ஞாபகப்படுத்தி பார்க்கறதுலாம் முடிச்சிட்டு தபால் பெட்டி வந்து தனது இப்போ அங்க ஒரு எலி இருக்கு. கடைசியில தூக்கி போட்ட இடத்துல அந்த எலி கிட்ட போய் ஒரு தபால் அட்டை எடுத்துன்னு வர சொல்லுது. அந்த எலி வந்து தபால் அட்டை எடுத்துன்னு வந்து கொடுக்கவே அதோட இப்ப நிலைமை என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தங்கமுத்துக்கு எழுதி அனுப்புது. அது வந்து அவங்க அம்மா வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்க முகவரிக்கு அனுப்பிச்சதுனால ஒண்ணுமே புரியல அந்த தபால்காரருக்கு. அப்புறம் புரிஞ்சுட்டு இது டெல்லியில இருக்க தங்கமுத்துக்கு வந்த இதுன்னு சொல்லிட்டு அவர் டெல்லியில இருக்க அந்த தங்கமுத்துக்கு இப்போ பிரசன்ட்ல இருக்க தங்கமுத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. தங்கமுத்து வந்து இப்ப என்ன பண்றான்னா டெல்லியில வந்து அவனுடைய 1ஆவதுல இருந்து 5ஆவது படிப்பை அவங்க அம்மா கிட்ட முடிக்கிறான். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் ஆறுமுகம் மாமா படிக்க வைக்கிறாரு. மிச்சம் மேல் படிப்பு வந்து மாணிக்கம் சார் வந்து காலேஜ் படிக்க வைக்கிறாரு. மற்றது வந்து அரசின் உரிமைத் தொகை வந்து யூஸா இருக்கு. இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியே போன மாதிரியும் அங்க இருக்கிற மாதிரியும் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த புக்கை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.